அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ். சரியாம்மா, நமக்கு 18ஆம் தேதி ஆஃபில் எக்ஸாம் இருக்கு இல்லையாம்மா, அது திருப்பதில் இந்த இதில் பார்த்துக்கோங்க. திருப்பதில் புதன்கிழமை நடக்கக்கூடியதான். அதனால் இந்த திருப்பதி கட்டாயமாக இந்த வீடியோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பயனடைங்க. அனைவருக்கும் என்னுடைய சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பொங்கல் திருநாளை கொண்டாடுங்கள். சரியாம்மா, வாழ்க்கை முழுவதும் இனிமையான எவ்வளோ பொங்கல் வருதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இப்பொழுதும் பொங்கி மகிழும்படி அனைவரும் என்னுடைய சார்பாக பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாம்மா, இந்த வீடியோவில் பார்க்கும்போது இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் பார்க்கும்போது நாடு அதை நாடு இது இருக்குது. அதில் என்னென்ன போர்ஷனும் புலி தங்கிய குகையிலேருந்து தொடங்குதம்மா இருக்காமா. சரி, இதில் பார்க்கும்போது பொருள் தருக்கு பார்க்கலாம். சிற்றில் என்பது என்னது? சிறு வீடு. யாண்டு எங்கே. அடுத்தது கல்லளை, கற்குகை, ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு. மனப்பாடு செல்லும் பார்த்துக்கோங்க இருக்காமா. சரியான விடை தேர்ந்தெடுத்திருக்கலையே. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்னது? எங்கு. யாண்டுலனோ என்ன சொல்லி பிரித்தெழுதி கிடப்பது எது? யாண்டு கூட்டால் உளனோ. அப்போ யா எண்டு கூட்டால் உளனோ. ஃபஸ்ட் ரெண்டாவதுக்கு ஆ ஆப்ஷன். ரெண்டாவதுக்கு என்னது? ஆ இருக்காமா. ஃபஸ்ட்டுக்கு ஆ, ரெண்டாவதுக்கு என்னது? ஆ. மூணாவது கல் கூட்டல் அலை என்பது சேர்த்தது கிடைக்கும் சொல்லு கல்லலை. ஆப்ஷன் மூணாவதுக்கு ஆ. கா இல் லா லை கல்லலை. இது குருவினாது பாடல் பொருள் குருவினா பொறுத்து எழுதி அனுப்பிச்சிட்டு அதை பார்த்துக்கோங்க. அடுத்து தம் மகன் குறி தாய் குறிச்சது பாடல் பொருள் எழுதிக்கோங்க. அடுத்து பாஞ்சை வளம். பாஞ்சை சொல்லும் பொருள் கட்டாயமாக வரக்கூடிய கொஸ்டின் இருக்குது. அப்போ சூரன் வீரன், வாரணம் யானை, பொக்கிசம் செல்வம், பரி குதிரை, சாஸ்தி மிகுதி, சிங்காரம் அழகு, விஸ்தாரம் பெரும்பரப்பு இருக்கா. பெரும்பரப்பு. கமுகு பாக்கு. இதில் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஊர்வலத்தில் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. வாரணம் ஃபஸ்ட்டுக்கு ஈ. பாஞ்சாலம் குறிச்சல் டேஸ் நாயை விரட்டிடும். முயல் இருக்கா. ஆம். மெத்தை வீடு என்று குறிப்பிடுவது எது? மாடி வீடு. இப்போ ஈ இருக்கா. பூட்டும் கதவுகள் என்று சொல்லி பிரித்தெழுதி கிடப்பது எது? பூட்டும் கூட்டல் கதவுகள். ஆ. பூ இட்டு இம் பூட்டும் கூட்டல் கா த உ கா இல் கள். தோரணம் என்ன சொல்லி பிரித்தெழுதுகிறது? தோரணம் கூட்டல் மேடை. தோ ரா நா இம் கூட்டல் மேடை. ஆப்ஷன் வாசல் கூட்டல் அலங்காரம். அப்போ வாசல் அலங்காரம் ஈ. ஆறாவதுக்கு ஈ. வா ச ல ல இங் கா ரா இம் வாசல் அலங்காரம். பொறுத்துக பொக்கிசம். பொக்கிசம் என்றால் என்னது? செல்வம். சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. தேசிய கத்த செம்மல் இருக்குல்ல, பசுமூர் முத்துராமலிங்க தேவர் இருக்குல்ல, இந்த படம் வரக்கூடியதான். இது பார்த்துக்கோங்க. கொஸ்டின் வரக்கூடியது. முத்துராமலிங்க தேவர் முதல் உரையாட்ட இடம் எது? சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பேர் என்னது? அப்போ கேட்ட என்ன சொல்லுவேன்? நேதாஜி. தேசிய கத்த செம்மல் என்ன பசுமூர் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாது தெரிவிக்கா இருக்காமா. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது எது? கப்பலோட்டி தமிழர் இருக்கும். இது அதாவது பாடல் குருவினாமல் எழுதி அனுப்பிச்சிட்டு பார்த்துக்கோ. சிறுவனாமல் இது முக்கியமான கொஸ்டின் எழுதி அனுப்பிச்சிட்டு பார்த்துக்கோங்க. துணைப்பாடம் கிடையாது, இருந்தாலும் வழக்கை துணை இலக்கணத்தில் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வழக்கிலிருந்து கொஸ்டின் கட்டாயமாக இருக்கப்படும். பந்தர் என்பது கடைப்போலி. மைஞ்சு முதற்போலி. அஞ்சு முற்றுப்போலி. அரையர் இடைப்போலி. இது நாம் தெளிவாக பார்த்துக்கோங்க இருக்காமல். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இது செகண்ட் டேம் ஃபுல்ஸாக உங்களுக்கு கேட்கக்கூடியது. கலங்கரை விளக்கம் கட்டாயமாக மனப்பாடு செல்ல வரக்கூடியது பார்த்துக்கோங்க இருக்கா. மதலை என்றால் என்னது? தூண். சென்னி உச்சி. நெகிழி தீச்சுடர். உறவுநீர் பெருநீர் பரப்பு. உறவுநீர் என்பது என்னது? பெருநீர் பரப்பு எழுதிக்கோங்க இருக்காமல். அடுத்தது அழுவம் என்றால் என்னது? கடல். கரையும் அழைக்கும் இருக்கா. வெயாமாடம் என்பது சாந்தினால் பூசப்பட்ட மாடம். சாந்தினால் பூசப்பட்ட மாடம் என்பது என்னது? வெயாமாடம் எழுதிக்கோங்க இருக்காமல். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 1 மார்க்கு. வெயாமாடம் என்பது என்னது? சாந்தினால் பூசப்படுவது. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது உறவுநீர் அழுவம். இத்தொடரில் அடிகொள் சொல் பொருள் அழுவம் என்பது பொருள் என்னது? கடல். அழுவம் என்பது பொருள் என்னது? கடல் எழுதிடுங்க இருக்காம். அடுத்தது கடலில் துறை அறையாமல் கலங்குவது எது? மரக்கலங்கள். தூண் எனும் போல் தரும் சூழ் என்னது? தூண் என்றால் மதலை என்றால் என்னது? தூண். குருவினால் எழுதியிருப்பேன். சிறியவன் பாடல் பொருள் எழுதிக்கோங்க. சிறியவனாக கட்டமைக்கக்கூடியது பாடல் பொருள்
எல்லாமே சிறியவனாக இருந்தாவே பாடலின் பொருள் தான். கவின்மிகு கப்பல் இருக்காமல் இதில் உரு என்றால் என்னது? அழகு. வங்கம் என்றால் கப்பல். போல விளக்க. எல் பகல். வங்கூல் காற்று. கோடு உயர் கரை உயர்ந்த. நீகான் நாவாய் ஓட்டுபவான். மாட உள்ளரி கலங்கரை விளக்கம் இருக்காமல் சரி. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோட்டல் சொல் பொருளானது. இதில் பார்க்க வங்கம் என்றால் கப்பல், ஆனால் வங்கூல் என்பது பொருள் வந்து காற்று. வங்கூல் என்றால் காற்று. மக்கள் டேசேரி வெளிநாடுக்கு சென்றன வங்கத்தில். புலால் நாட்டம் உடையதாக அகனானூர் கூறுவது. புலால் எங்க வீசம் மீன் நாற்றம் கடல் தான். அப்போ கடல். பெருங்கடல் சொல்லி பிரித்தது கிடப்பது. பெருமை கூட்டல் கடல். பெருமை பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பது சேர்த்தது கிடைக்க சொல் இன்றாகி. இருக்கா இன்றாகி இருக்கா. எதுகை இடம்பெறாத இணை எது? இரவு இயற்கை. அதான் இரவு. இரவு கூட்டல் இயற்கை. இப்போ வங்கம் என்பது பொருள் கப்பல். நீகான் என்பது நாவாய் ஓட்டுபவான். எல் என்பது பொருள் பகல். மாட உள்ளூரி கலங்கரை விளக்கம். நாவின் தொட்டை எவ்வாறு இருந்தால் அகனார் கூட. அப்போ குறிவினா எழுதியிருப்பேன். சிறிய வந்து பாடலின் பொருள் எழுதிக்கோங்க. தமிழன் கப்பல் கலை இருக்கலையாமல் இது முக்கியமான கொஸ்டின் தான். இதில் இருந்து வரக்கூடியது தமிழர்கள் சிறிய நிலைகளை கடக்க பயன்படுத்துவது. சிறிய நிலை வந்து ஓடம்தான் இருக்கா. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் விளக்கு என்று கூறுகிறது. முன்னீர். கப்பலை ஒரு திசையில் திருப்பதற்கு பயன்படும் கருவியது சுக்கான். கோடிட்டிடம். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணைகள் என்ன நினைப்பாங்க? தொகுதி. கப்பல் ஒரு இடத்துல நிலையாக இருப்பது நங்கூரம். ஈழத்தமிழத்தில் காணப்படும் உருவங்களுக்கு கண்ணடை எழுதிடும் இல்லையா. எரா. உனக்கே தெரியும் எரா என்பது பொருள் என்னது? அடிமரம். எரா என்பது பொருள் வந்து அடிமரம். பருமல் குறுக்கு மரம். மீகாமல். மீகாமல் நான் கப்பலை செலுத்துபவர். அடுத்து காந்தூசி திசை காட்டும் கருவி. தோணி எது குறிவின் எழுதியாச்சு. சிறுவினாவும் எழுதி கொடுத்து அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கின்றது இலக்கணத்தில் இலக்கிய வகை சொற்கள் இருக்குல்ல. இலக்கிய வகை சொற்களில் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் வந்து இயற்சொல் தான் இருக்கா. பல பொருள் தரும் ஒரே சொல் என்பது திரிசொல். வடமொழியில் அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். அப்போ இயற்சொல் என்பது பொருள் என்னது? சோரே. திரிச்சொல் என்றால் அழுவம். திசை சொல் என்பது பொருள் என்னது? பெற்றம். வட சொல் வந்தாவே ரத்தம் இருக்கா. இது பார்த்துக்கோங்க இருக்கா. அடுத்து பார்க்க வந்து ஒரு இன்பத்தமிழ் கல்வி. அப்போ எத்தனைக்கும் முயலும் பரிதி கதிரவன் வெற்பு மழை அன்னதோர் அப்படி ஒரே கழனி வயல் கார்முகில் மலைமேகம் நிகர் சமம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் இருக்கமா. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவதே மயில். பின்வற்றும் மலையை குறிக்கும் சொல் வந்து வெற்பே. ஏடு எடுத்தேன். ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடு கூட்டல் ஏடு இத்தேயின் ஈ. துயின்றிருந்தார். துயின்று கூட்டல் இருந்தார். ஆ. து இன்று துயின்று கூட்டல் இந்தார் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும். ஏ லாஸ்ட் ஈ. ஏ இன்று ரை இக்கும் என்றுரைக்கும். கலைஞர் என்பது பொருள் வயல். நிகர் என்றால் சமம். பருதி என்றால் கதிரவன். முகில் என்றால் மேகம். சிறைவினாம பாடல் பொருள் அழியச் செல்வம். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாதது. வாய் தீயில் வாய்க்கு முடி கொடுத்தலும். விச்சை மறுபடியும் கேட்பாங்க. விச்சை என்பது பொருள் கல்வி. ஒருவர் தம் குழந்தைகள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் எது? கல்வி. கல்வி போல் டேஸ் செல்வம் வேறு இல்லை. செல்லாத ஏற்கனவே சொல்லிட்டு செல்லாத ரஃப் தப்பண்ணிக்கோங்க, அழிச்சிருங்க அதை. கல்வி போல் டேஸ் செல்வம் வேறு இல்லை கேடு இல்லாத செல்வம். வாய் தீயன் என்று சொல்லி பிரித்தெடுப்பது இருந்து வாய்த்து கூட்டல் ஈன். அப்போ என்னது? வாய்த்து கூட்டல் ஈன் கேடில்லை. கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை. அப்போ மூணாவதுக்கு ஆவும் நாலாவதுக்குனது லாஸ்ட் ஈயும். எவன் கூட்டல் ஒருவன். எவன் ஒருவன். ஏ வா நோ ரு வா இன். அப்போ ஈ. இது சிறுவனா பாடல் பொருள் எழுதிக்கோங்க. வாழ்விக்கும் கல்வி. இதில் அதே தான் கொஸ்டின் வரக்கூடியது. என்னென்னா காலத்தின் அருமை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல். கல்வி இல்லாத நாட்டு டேஸ் வீடு விளக்கில்லாதது. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம். உயர்வு கூட்டல் அடைவோம். இப்போ என்ன சொல்ல? உயர்வு கூட்டல் டை ஓ இம் அடைவோம். அப்போ உயர்வு கூட்டல் அடைவோம். அதுக்கு இவை கூட்டல் எல்லாம். எவையெல்லாம். இவை ஏ இல்லாயும் எவையெல்லாம் இருக்காமல். அடுத்து இலக்கணத்தில் என்ன பண்ணலாம்? ஓரெழுத்து ஒரு மொழி பார்ப்போம் இருக்காமல். சரி, நன்னூல் படி தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எண்ணிக்கை 42. எழுதினால் என்பது என்ன பகம்? வினை பகுபதம் இருக்கம். பெயர் பகம் மொத்தம் 6 வகைப்படும். காலத்தை காட்ட பகுபதற்கு இடைநிலை. பெயர் பகவதம் எது? பெரியார் இருக்காமல். வினை பகவதம் வாழ்ந்தான். இடைப்பகுவதாக கருதப்படுவது மண். உரிப்பகுவதம் நனி
இருக்காமல் இது பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்க்கும்போது கல்லிலே கணவன் ஒரு வேண்டுகோள் இருக்கு இல்லையா? சரி, பிரம்மாக்கள், படைப்பாளர்கள், வனப்பு, அழகு, நெடி, நாற்றம், பூரிப்பே, மகிழ்ச்சி, மழலை, குழந்தை, மேனி, உடல் பார்த்துக்கோங்க. மயிலும் மானும் வனத்திற்கு டேஸ் வனப்பு, மிளகாய் வட்டலின் டேஸ் நெடி, அன்னை தான் பெற்ற டேஸ் சிறப்பில் மகிழ்ச்சி இருக்கலாம் மழலையின் சிறப்பே, வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை, நாலாவதுக்கு ஆ, வார்ப்பு கூட்டல் எனில் வார்பெனில் என்ன எழுதுங்க இ வார்பெனில் இருக்காமா. சரி, கீரை பற்றி குதிரை இல்லையா? வன்கீரை வளமான கீரை, பரி குதிரை, முட்டைப்போய் முழுதாக சென்று, கால் வாய்க்கால் குதிரையின் கால், பறித்தல் தடுத்தல், ஏற பரியாகுமே என்னும் தொடர், பரி என்பது குதிரை, பொருந்தாத வாசலுடைய சொல் என்பது திரும்புகையில், வன்கீரை வன்மை கூட்டல் கீரை, வா இன்மை கூட்டல் கீரை, கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல், கா இட்டி யா டி இத்தல் டி அடித்தல். சிரிக்காமல் பேசும் ஓவியங்கள் பார்க்கலாம். பேசும் ஓவியத்தில் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க? குகை ஓவியங்கள் வண்ணத்திட்ட பயன்படும் பொருட்கள் உண்டு. மண் துகள், நகைச்சுவை உணர்வு வெளிப்பட வரப்படும் ஓவியம் கேலி சித்திரம், கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம், செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு, எழுத்து கூட்டல் அணி எழுத்தாணி, ஏழு இத்தாணி ஆப்ஷன் வரும். கருத்துப்புல அறிமுகப்படுத்த பாரதியார், கலங்கார ஓவியம் அழைக்கப்படுது துணி ஓவியம், மன்னர்கள் ஆணைகளும் அரசாங்கங்களும் செப்பேடுகளில் இருக்காமல். அடுத்து பார்க்க முடியுது இலக்கணம், தொழிற்பெருக்க. அப்போ பின்வற்றில் மிகுதியும் பெற்ற தொடர்பு படித்தல், பின்வற்றில் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் ஊரே, ஒட்டம் ஒட்டம் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர், பிடி முதல்நிலை தொழிற்பெயர், சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இருக்காமல். இதுவரைக்கும் 1 மார்க் 10 நிமிடம், இந்த 1 மார்க் மட்டும் ரிவிஷன் பண்ணது எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரி, அனைவருக்கும் என்னுடைய சார்பாக இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாம்மா, தேர்வும் அதே மாதிரி நல்ல முறையை படித்து எழுதுவதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.